அனைவருக்கும் வணக்கம். விருதாச்சலம் தொகுதி என்னுடைய சொந்த தொகுதி. விருதாச்சலம் தொகுதியில் எந்த கட்சி வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதை களத்தில் நம்ம நேரடியாக போய் சந்தித்து பல தோழர்கள்ட்ட நம்ம விசாரித்தோம். வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது என்பது பெரும்பாலான தோழர்கள் தேமுதிகவுக்கு தான் அதிகமாக இருக்குது, முரசு தான் இங்கே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படின்னா டிஎம்கே கூட்டணி சார்பாக தேமுதிகவுக்கு அந்த தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க. நமக்கு பரிச்சயமான விசிகாவினுடைய தோழர்கள் அணுகி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம அந்த தோழர்கள்ட்ட கேட்டிருந்தோம். அவருடைய கருத்துக்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். விசிகாவினுடைய களப்பணி எப்படி இருக்கிறது உங்களுடைய கிராமத்தில்? மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் வெற்றி மிக 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 பிரகாசமாக இருக்கிறது. குறிப்பாக எங்கள் பகுதியில் ரொம்ப 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 அதிகமாக பிரகாசமா இருக்கு. எழுச்சி தமிழர் ஒரு கருத்தை முன் வச்சாரு. டிஎம்கே கூட்டணிக்கு விழுகிற வாக்குல 25% சிறுத்தைகள் வாக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. களத்துல அது எப்படி பிரதிபலிக்கிறது? எங்களுடைய பகுதியில 75% பிசிகானுடைய வாக்கா இருக்கு. இங்க ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. அது எப்படின்னா, பத்திரிகையாளர்களா இருக்கட்டும், இல்ல அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும், எல்லாமே ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து விசிகாவினோட வாக்குகளை தான் அதிகமா பிரிக்கிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாங்க. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? உங்களுடைய கிராமத்தை அது எப்படி இருக்கு? அது உண்மையா பொய்யான்னு அப்படியே அங்காட கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓட்டு வங்கி உள்ளவங்க மட்டும்தான் இங்க இருக்கிறாங்க, ஓட்டு வங்கி இல்லாதவங்க மட்டும்தான் அங்க இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு விருதாச்சலம் தொகுதியில? 100%, 20-30,000 ஓட்டு வித்தியாசத்துல அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் வெற்றி பெறுவாங்க. விசிக தோழர்களுடைய தேர்தல் களப்பணி எப்படி இருக்கிறது? அனைவருக்கும் வணக்கம். நீங்களே பார்த்து தான் இருக்கிறீங்க. தலைவர் எழுச்சி தமிழர் கூறியது போல மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை விசிகா போட்டி 8 தொகுதி மட்டும் இல்லாமல் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி போட்டியிடக்கூடிய 234 தொகுதியிலும் விசிகா மற்ற கூட்டணி கட்சிகளை தாண்டி ஓய்வு இல்லாமல் உறக்கம் இல்லாமல் களத்தில் வாக்கு சேகரிச்சுக்கிறோம். எழுச்சி தமிழர் அவர் சொல்லியிருக்கிறாரு, சிறுத்தைகளுடைய வாக்குகள் டிஎம்கே கூட்டணியில 25% வாக்குகள் சிறுத்தைகள் வாக்குகளாக தான் இருக்கும் அப்படின்னு கான்பிடண்டா சொல்லியிருக்காரு. களத்துல உண்மையாலுமே அப்படிதான் இருக்கா? டிஎம்கே கூட்டணியில இருக்கிற 25% வாக்குகள் விசிகா பெற்றுக் கொடுக்கிறார்களா? நிச்சயமா தலைவர் கூறியது போல டிஎம்கேவுடைய வாக்கு சதவீதம் 20% நம்ம விசிகா வாக்கு தான் இருக்குது. ஒருபோதும் சினிமா மோகத்துக்கு விசிகா தொண்டர்கள் விலை போக மாட்டாங்க. தியேட்டர்ல பார்க்கறது தியேட்டரோட முடிஞ்சிடும். ஒரு கொள்கை ரீதியா எழுச்சி தமிழுடைய வழியில மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறதுக்கு கடுமையா ஒழிச்சிட்டு இருக்கோம். நீங்களே அதை பார்த்துட்டு இருப்பீங்க. 3 பங்கு இங்க நாங்க தான் இருக்கோம், சிறுத்தைக்கு தான் இருக்கிறோம். இங்க ஒரு பெரிய ஒரு விமர்சனமே இருக்கு. விஜய் கட்சி ஆரம்பிச்சது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ பெரிய மூத்த பத்திரிகையாளர்கள் பொதுமக்கள் மத்தியில என்ன ஒரு விமர்சனம் வருதுன்னா, விஜய் அவர்கள் விசிகாவுடைய வாக்குகளை தான் அறுவடை செய்யறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. அது எப்படி? அது சிறுத்தைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சும்மா கூட்டணியை ஏதோ கலைச்சுடணும் அப்படிங்கிறதுக்காக பொய் பிரச்சாரம் பண்றாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்களே தவிர ஒருபோதும் சிறுத்தைகள் விஜய் கூறியது போல எந்தவித சலசலப்புக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம். நாங்கள் ஒற்றுமையா மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வெற்றி பெற செய்யறோம். விருதாச்சலம் தொகுதியில டிஎம்கே கூட்டணி சார்பா தேமுதிக போட்டிடுறாங்க. அதுவும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் போட்டிடுறாங்க. அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? பிரகாசமா இருக்கு. 100% கொட்டு முரசு தான் இங்க வெற்றி பெறும். காலையிலேருந்து கொட்டு முரசு தான் ஓட்டு போயிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா ஆதிதிராவிட மக்கள் வாழும் பகுதியில் தான் முழுக்க கொட்டு முரசுக்கு ஓட்டு அதிகமாக போலிங் ஆகிட்டு இருக்கு. சிறப்பாக இருக்கு. 100% கொட்டு முரசு தான் இங்கே ஜெயிக்கும் இருக்கு. உங்களுக்கு இங்கெல்லாம் 100% விசிகா தேமுதிக கூட்டணி எல்லாம் பக்க சிறப்பாக இருக்கு. எழுச்சி தமிழர் உங்களுக்கு விசிகாவுடைய வாக்குகள் 25% டிஎம்கே கூட்டணிக்கு விழுகிற வாக்குகள் 25% விசிகாவுடைய வாக்குகள் இருக்குன்னு சொல்றாங்க. களத்தில் அப்படி இருக்கா? கண்டிப்பாக 100% இருக்கு. அது ஒரு மாற்றம் இல்லை. அந்நியார் தான் இங்கே வெற்றி பெறுவாங்க. பல மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க, டிவிக்கு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து
விசிகாவுடைய வாக்குகளை தான் வந்து பிரிக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. களத்தில் அப்படி தான் இருக்கா? அப்படின்னு எதுவும் இல்லை. நீங்கள் 100 சுற்றிலும் பாருங்கள், ஃபுல்லாக நம்ம பசங்க தான் இருக்காங்க. நம்ம தோழர்கள் தான், நம்ம கட்சிக்காரங்க தான் இருக்காங்க. அப்படி எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம திமுக தான் வெற்றிக்கான வாய்ப்பு உண்டு. விசிக வாக்குகள் வந்து டிவிக்கு பிரிக்கலன்னு கான்ஃபிடண்டாக சொல்கிறீங்க? ஆமாம், கான்ஃபிடண்டாக இருக்குது, மாற்றமே இல்லை. விருதாச்சலம் தொகுதியோட நிலவரம் எப்படி இருக்கு உங்களுக்கு? நம்ம தான் கன்ஃபார்மாக 100க்கு 100% ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது. மாற்றமே இல்லை. ஓகே, நன்றி தோழர். நன்றி. நம்மளுக்காக வாழ்க்கையே தலைவர் அர்ப்பணிச்சிருக்காரு. 35 வருஷம் அரசியல், சரிங்களா? அவருக்கு நம்ம எந்த ஒரு துரோகமும் அவரை நம்பி இப்போ பிரேமலதா அம்மா வந்து நிற்கிறாங்க நம்ம தொகுதியில். அப்போ அவங்கள என்ன பண்ணணும், அவங்களுக்கு அவர் பேர் நல்லா காப்பாற்றணும்ல. அதனால் அவர் கண்டிப்பாக நம்ம ஊர்லேருந்து எல்லா ஓட்டும் அவருக்கு தான். கண்டிப்பாக 100% முரசு தான்.